இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உப்பில் நீங்கள் பார்ப்பது பேரையா ருசியையா? வடக்கு மக்களை கேட்கிறார் பிமல். சிறிய விடயங்களுக்கும் வடக்கில் இனவாதம். ஈஸ்டர் தாக்குதல் சந்தேகத்திலேயே பிள்ளையான் கைது. வடக்கு இளைஞர்களுக்கு இனி கனடா வேண்டாம். வடக்கின் பெரிய தமிழ் கட்சியும் நாங்கள் தான். வடக்கின் கள்வர்களையும் கைது செய்வோம். ஆணையர்வு உப்பு உற்பத்தியை நாம் ஆரம்பித்துள்ளோம். அதனை தொடங்கிய பின்னர் சுமந்திரனுக்கு அது பிரச்சனையாக உள்ளது. உப்பு பாக்கெட்டில் பெயர் பிழையாம். சிங்களத்தில் பெயர் குறிப்பிட்டுள்ளமை. உப்பிலேயே நீங்கள் பெயரை பார்ப்பது ருசியையா என்றார். இவ்வாறான சிறிய விடயங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் ராஜபக்சக்கள் போன்ற சகோதரர்கள் வடக்கிலும் உள்ளார். இவ்வாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். செம்மணியில் படுகொலை நினைவு முற்றம் நிறுவப்படும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கிறதான ஒரு செய்தி. மக்களை அலைக்கழிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை. வடக்கு ஆளுநர் எச்சரிக்கை. சில உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் மக்களை அலக்களிப்பதை பழிவாங்குவதை நிறுத்தாவிடின் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுத்து தண்டனை வழங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போருக்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியது ஜேவிபிஏ கஜேந்திரகுமார் எம்பி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பாடசாலைகளுக்கு மே 5, 6 விடுமுறை. எதிர்வரும் மே 5, 6 திகதிகளில் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வீரர்களின் போர் நாளை ஆரம்பம். வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் தெல்லிப்பளை மகாயனா கல்லூரி, சுன்னாகம், ஸ்கந்தவரோதயா கல்லூரிகளின் பெரும் துடுப்பாட்ட போட்டி நாளை சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. மருத்துவமனையின் காணியை படையினர் விடுவிக்க வேண்டும். யாழ் போதனா பிரதிப்பணிப்பாளர் என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. நாளை தேசிய துக்க தினம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அமெரிக்காவுடனான பேச்சில் இணக்கம் எட்டப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. அமெரிக்கா சென்ற இலங்கை பிரதிநிதிகள் குழு அங்கு வரி குறைப்பு தொடர்பில் எவ்வித இணக்கப்பாடுகளையும் எட்டியதாக எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நரசடி சில்வா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சு தவறான தகவல்களை தெரிவிக்கிறதா அரசு? ரணில் விக்ரமசிங்க சந்தேகம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இளைஞர்களுடன் முரண்பாடு, போலீசார் மீது விசாரணை. வடக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாணத்தில் சுமூகம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் சுமூகமாக நடைபெற்றது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சித்த மருத்துவ பீடத்தின் தமிழ் மொழி மூல கற்பித்தலை மாற்றம் செய்யக்கூடாது. ஆர் திருமுருகன் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. தொழுநோயாளர்கள் மறுவாழ்வு சங்கத்தின் விழாய்வு கூட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. படைக்குழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். கிளிநொச்சி விவசாயிகளுக்கு அறிவுறுத்தி என்கிறதான ஒரு செய்தி. 15 மாணவர்களுக்கு காலணிகள் அன்பளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தபால் வாக்கெண்ணும் அலுவலர்களுக்கான கூட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. 52 தேர்தல் விதிமீறல்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவு. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் வரை 52 தேர்தல் விதிமுறைகள் பதிவாகியுள்ளன என்று யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். போப் பிரான்சிஸ் ஜனாதிபதி இரங்கல் வத்திகான் தூதரகத்தில் பதிவு செய்தார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வவனியாவில் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. யாழில் கிராம அலுவலர்களுக்கான தேர்தல் முன்னாயத்த செயலமர்வு. தொடர்ந்து இடம்பெறும் கொலைகளால் பாதுகாப்பு நிலை குறித்து மக்கள் அச்சம். அரசாங்கம் மீது ரிஷாட் எம்பி குற்றச்சாட்டு. நாட்டில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் கொலைகள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் மோதல்கள், கொலைகள், பாதுகாப்பு நிலை குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி அபிவிருத்தி ஏணியில் ஏற முயலும் நாடுகளை திணறடிக்கும். முன்னாள் வெளிவிகார அமைச்சர் எச்சரிக்கை. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கும் தீர்வுகள் வெறும் இலக்கங்கள் மாத்திரமல்ல, மாறாக அவை அபிவிருத்தி எனும் ஏணியில் ஏற முயலும் நாடுகளின் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரம் விரிவடைந்தால் அதனூடாக அமெரிக்கா அதிகளவு பயனை பெற முடியும். இருப்பினும் அதற்கு முதலில் இலங்கை போன்ற நாடுகளின் வளர்ச்சி அடைவதற்கு அமெரிக்கா இடமளிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார்.
பிள்ளைகளை பாடசாலையில் சேர்க்கும் போது அநீதி நடந்தால் அமைச்சுக்கு அறிவியுங்கள், பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்கிறதான ஒரு செய்தி. மது போதையில் ஓட்டோவை செலுத்திய வேட்பாளர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தலைக்கவசம் அணிந்தவாறு நடனமாடுவோருக்கு எச்சரிக்கை. தலைக்கவசம் அணிந்து நடனமாடுவோரை விசாரணைக்குட்படுத்த அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் வேளையில் மாத்திரம் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும் என்பதுடன் அதை விடுத்து ஏனைய நேரங்களில் தலைக்கவசம் அணிந்து நடனமாடுவோரை விசாரணைக்குட்படுத்த அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவன தெற்காசிய மாநாடு இந்த வருடம் இலங்கையில் என்கிறதான ஒரு செய்தி. நாடு முழுவதும் 500 பால் விற்பனை நிலையங்கள் நிறுவ உள்ள மில்கோ என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் FBI வெளியிட்டுள்ள கருத்தை நிராகரித்த கத்தோலிக்க திருச்சபை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் சக்ரான் ஹாசிம் என அமெரிக்காவின் FBI தீர்மானித்திருப்பதை இலங்கை கத்தோலிக்க திருச்சபை ஏற்க மறுத்துள்ளது என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மிதமான நிலையில் காற்றின் தரம். பெரும்பாலான பகுதிகளில் மிதமான நிலையின் காற்றின் தரம் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் அலுவலகர் போதைப் பொருளுடன் கைது என்கிறதான ஒரு செய்தி. பூசா சிறையில் விசேட சோதனை, பல பொருட்கள் கைப்பற்றல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. மனிதநேயம் உள்ள அனைவரும் பாப்பரசரின் மறைவாழ் துக்கம். இலங்கை தமிழரசு கட்சி இரங்கல். டயானாவுக்கு எதிரான வழக்கு ஜூலை 31 ஒத்திவைப்பு என்கிறதான ஒரு செய்தி. விளையாட்டு பயிற்சியில் பங்கேற்றாத மாணவிகளை தண்டித்த ஆசிரியை. சுயினம் காரணமாக பாடசாலையில் காலை வேளையில் நடைபெற்ற விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்றாத மாணவிகள் சிலரை ஆசிரியர் பாடசாலை நேரம் முடிவடையும் வரை வெயிலில் முழங்காலில் வைத்துள்ளதாக மொரக்கட போலீசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கின்றது. போதைப் பொருட்களுடன் நாடு முழுவதும் 361 பேர் கைது. ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கையை ஆராயும் போலீஸ் குழுவில் ஷானி அபயசேகரவா, நாமல் ராஜபக்ஷ கடும் எதிர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. நாட்கூலி முறைமையை ஒழிப்பதே நிரந்தர தீர்வு, ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பானது நிரந்தர தீர்வாக அமையாது, நாட்கூலி முறைமையை இல்லாதொழிப்பதே நிரந்தர தீர்வாக அமையும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை அமைக்கும் பொறுப்பை அவர்களிடமே ஒப்படைக்குக என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு போசாக் உணவு திட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் 429 முறைப்பாடுகள் பதிவு. பேரினவாத சக்திகளின் சூழ்நிலை கைதி அனுர, அவரை போன்று யாரும் பொய் வாக்குறுதிகளை வழங்காதீர்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பேரினவாத சக்திகளின் சூழ்நிலை கைதியாக இருக்கின்றார் என்று சாடியுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கம் ஜனாதிபதி மாதிரி பொய் வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. 12 வயது சிறுமி நீரில் மூழ்கி பலி என்கிறதான ஒரு செய்தி. சுற்றுச்சூழல் சுகாதாரம் குறித்து மாளிகை காட்டில் கள ஆய்வு என்கிறதான ஒரு செய்தி. கல்முனை மாநகர சபை பொது சந்தை வர்த்தக சங்கத்தின் பொதுக்கூட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது காசாவில் பாடசாலையின் மீது ஸ்டேல் வான்வழி தாக்குதல், சிறுவர்கள் உட்பட 23 பேர் உயிரிழப்பு. காசாவில் உள்ள இஸ்லாமிய பாடசாலையின் மீது ஸ்டேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 23 பேர் உயிரிழந்துள்ளனர். பாப்பரசர் பிரான்சிஸ் உடலுக்கு பொதுமக்கள் இறுதி அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து எலான் மஸ்க் விலகல் என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பில்லை, அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம். தீவிரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதி நீர் பங்கீடு நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பாப்பரசரின் இறுதி சடங்கில் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்பு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி, ஹைதராபாத் அணியை துரத்தும் தொடர் தோல்விகள் என்கிறதான ஒரு செய்தி. 2வது வீரராக இணைந்த சூரியகுமார் 300 விக்கெட் வீழ்த்தி பும்ரா புதிய சாதனை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பங்களாதேஷை வீழ்த்தி சிம்பாவே அணி வெற்றி. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வாக்காளர் அட்டைகளுடன் வேட்பாளர் ஒருவர் கைது. மன்னர் மக்களுக்கு நன்மை தரும் அனைத்து திட்டங்களுக்கும் ஆதரவு, செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தெரிவிப்பு.
இந்திய அரசு மன்னாரில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அவர்கள் எத்தனை அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தாலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நன்மை தரக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆதரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தாக்குதல் இந்திய பிரதமர் மோடிக்கு ரணில் விக்ரமசிங்க கடிதம் என்கிறதான ஒரு செய்தி. பெண் வேட்பாளர் கைது. தேர்தல் துண்டு பிரசுரங்களுடன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முதல் காலாண்டில் நாட்டின் ஏற்றுமதி வீதம் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. அமைச்சர் விஜித ஹேரத் வத்திகான் செல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி. பிரத்யேக இணைய குற்றப்பிரிவை நிறுவியுள்ளது போலீஸ் திணைக்களம். மகாபல கொடுப்பனவு பட்டியல் புதுப்பிக்கப்படும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஊழல் செய்த அனைவர் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்போம். வவுனியாவில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. மக்கள் பணத்தை ஊழல் செய்த அனைவர் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்போம் என விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 5, 6ஆம் தேதிகள் பாடசாலைகளுக்கு விடுமுறை. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 5ஆம் மற்றும் 6ஆம் தேதிகளில் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. வட்டுக்கோட்டை பெண் கொழும்பில் படுகொலை 10 வருடங்களின் பின்னர் குற்றவாளிக்கு நீதிமன்றால் மரண தண்டனை விதிப்பு. கடந்த 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் ஒருவர் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 வருடங்களின் பின்னர் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு கொழும்பு செட்டியார் தெருவில் அமைந்துள்ள விடுதியில் பெண்ணொருவரை கொலை செய்து அவரது உடலை பயணப்பைக்குள் அடைத்து பின்னர் அதனை கொழும்பு பெஸ்டியன் சந்தியில் உள்ள பேருந்து நிறுத்தம் ஒன்றில் விட்டு சென்றிருந்த கொலை சம்பவம் தொடர்பான தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது. வழக்கில் சந்தேக நபர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்திருக்கிறது. சுமார் 10 வருடங்களாக இடம்பெற்று வந்த குறித்த வழக்கின் இறுதி தீர்ப்பினை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே நேற்று அறிவித்தார். சந்தேக நபரான பேட்ரிக் கிருஷ்ணராஜாவிற்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே தீர்ப்பை அறிவித்து குற்றவாளி சாட்டுகளில் பிரதிவாதி குற்றவாளி என கண்டறிந்தார். இந்த சம்பவம் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்ததுடன் பெண்ணின் சடலம் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டது. யாழ் வட்டுக்கோட்டையை சேர்ந்த 34 வயதுடைய கார்த்திகா என்ற பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார். சடலமாக மீட்கப்பட்டிருந்த பெண் கடந்த 3 வருடங்களாக கொழும்பிலேயே வசித்து வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செட்டியார் தெருவில் உள்ள தங்குமிடத்தில் வைத்தே கார்த்திகா கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் 3 அடி நீளம் 2 அடி அகலம் மற்றும் 1 அடி உயரமான கருப்பு நிற பெட்டி ஒன்றை சிரமத்துக்கு மத்தியில் சந்தேக நபர் சுமந்து கொண்டு விடுதியிலிருந்து வெளியேறும் சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டிருந்தன. சந்தேக நபர் பயணப்பட்டியுடன் பஸ்டியன் மாவட்ட பஸ் நிலையத்துக்கு சென்றமைக்கான ஆதாரங்களாக சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியாகப்பட்டிருந்தன. குறித்த வழக்கின் விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் சந்தேக நபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இலங்கை வறுமைக்கு தள்ளப்படலாம், உலக வங்கி எச்சரிக்கை. அச்சுவெளியில் 2 நாள் காய்ச்சல், குடும்பஸ்தர் மரணம். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று அல்லது நாளை வெளிவரும் என பரீட்சைகள் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ற அந்த செய்தியும் காணப்படுகிறது. தெற்கை போல் வடக்கிலும் இனவாதிகள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. வடக்கில் நிலங்களை விடுவிக்கும் போது தெற்கில் உள்ள இனவாதிகளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதே போல வடக்கிலும் இனவாதிகள் உள்ளனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். நவம்பர் மாத நடுப்பகுதியில் உயர்தர பரீட்சை. 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஆரம்பமாக உள்ளது என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம். ஜம்மு காஷ்மீர் பகல்கம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. பாடசாலைகள் 3ஆம் தவணை ஆரம்பமாகும் திகதிகளில் மாற்றம். அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாகும் திகதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையினை குறித்த காலப்பகுதியில் நடத்த திட்டமிட்டுள்ளதால் குறித்த மாற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட சுற்று நிறுவனத்துக்கு அமைய 3ஆம் தவணைக்கான
முதலாம் கட்டமானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறவிருக்கிறது. தொடர்ந்து நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரையில் உயர்தர பரீட்சைக்கான விடுமுறை வழங்கப்பட்டு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறும் என அறிவித்திருக்கிறார்கள். இவைதான் விளம்பரனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஊழல் அரசியல்வாதிகள் செல்வதற்கு இடம் இல்லாமல் அஞ்சுகின்றனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய. வடக்கை அபிவிருத்தி செய்வோம், இனி கனடா சென்று கஷ்டப்பட வேண்டாம். அமைச்சர் விமல் ரத்நாயக்க. வடக்கு மாகாண இளைஞர்கள் இனியும் கனடா சென்று பணியில் கஷ்டப்பட தேவையில்லை, நாம் வடக்கினை அபிவிருத்தி செய்வோம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க வவுனியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சியில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தெளிப்பளை வைத்தியசாலையில் மாணவியின் சடலம் ஒப்படைப்பு. தலைக்கவசத்துடன் நடமாடினால் இனி சிக்கல், விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்களை சோதனையிடுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த உத்தரவை போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்பிற்காக மட்டுமே. எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தியும். விளம்பரனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் உள்ளூர் தேறிய பெங்களூரு நெருங்கி வந்து வெற்றி கனியை தட்டிவிட்டது ராஜஸ்தான் என்ற செய்தி. நேற்றைய ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதிய போட்டியிலே இறுதி நேரத்திலே சொற்ப ஓட்டங்கள் வித்தியாசத்திலே பெங்களூரு அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கம்பீருக்கு கொலை மிரட்டல், தாக்குதலில் இறந்தவர்களுக்கு ஐபிஎல் வீரர்கள் அஞ்சலி என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதே போல நாளை சனிக்கிழமை தேசிய துக்க தினமாக பிரகடனம். நாளை 26ஆம் தேதி இலங்கையில் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை நாளை 26ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அன்றைய தினத்தை இலங்கையின் தேசிய துக்க தினமாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அதே போல பாப்பரசரின் திருவுடலுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். போதனாசிரியர்களுக்கு விண்ணப்பம் கோரல். யாழ்ப்பாணம் கல்வி வலய அலுவலகம் முறைசாரா கல்வி பிரிவினரால் 2025ஆம் ஆண்டுக்கான தையல், அழகுக்கலை, சிகை அலங்காரம் மற்றும் பயிற்சினர்களுக்கான போதனாசிரியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. குறித்த பயிற்சினர்களுக்கு தகுதியுடைய போதனாசிரியர்கள் சுயமாக தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை எதிர்வரும் 2025 5ஆம் மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண வலய கல்வி அலுவலக கல்வி விருத்தி பிரிவில் சமர்ப்பிக்குமாறு யாழ் வலய கல்வி பணிப்பாளர் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இளையோர் சமூகத்தில் சமூக புரள்வு அதிகரித்திருக்கிறது, கலைகளூடாக கட்டுப்படுத்த நடவடிக்கை. இன்றைய இளைஞர் மத்தியில் சமூக புரள்வு அதிகரித்து செல்கிறது, இந்த நிலைமை தொடர்வதற்கு அனுமதிப்பது ஆபத்தானது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். 10 லட்சம் பெறுமதியான 4 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு என்ற செய்தியும். செம்மணி படுகொலை நினைவு முற்றம் உருவாக்கப்படும் ஆவண வெளியீட்டில் தமிழ் தேசிய பேரவை. தமிழர் தாயகத்தில் நிகழ்ந்த பேரவலங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் வகையில் செம்மணி படுகொலை நினைவு முற்றம் உருவாக்கப்படுவதோடு தமிழின வரலாற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் புனரமைக்கப்படும் என தமிழ் தேசிய பேரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் பகல்காம் தாக்குதல் எதிரொலி அறிவிக்கப்பட்டது ராஜதந்திர தாக்குதல். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட கொடிய பயங்கரவாத தாக்குதலை அடுத்தும் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ச்சியான ராஜதந்திர மற்றும் மூலோபாய எதிர் நடவடிக்கைகளை இந்தியா நேற்று முன்தினம் புதன்கிழமை அறிவித்தது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு தீர்க்கமான நிலைப்பாடாக இந்திய வெளிவிவகார அமைச்சு பல நடவடிக்கைகளை கோடிட்டு காட்டியது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அவற்றிலே சிந்து நதி நீர் ஒத்துழைப்பு இடைநிறுத்தம், அட்டாரி வாகா எல்லை மூடல், சார்க் விசா விலக்கு திட்டத்தை கட்டுப்படுத்தல், இராணுவ ஆலோசகர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுதல், உயர்ஸ்தானிகராலய ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பு போன்ற நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுக்க உள்ளது என்ற செய்தியும். பதிலடிக்கு தயாராகும் இந்தியா, அச்சத்தின் விளிம்பில் பாகிஸ்தான். இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடவடிக்கையை இந்நேரத்திலும் மேற்கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுகிறது என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் விவசாய உற்பத்திகளை பெறுமதி சேர் பொருட்களாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் ஆளுநர். விவசாய உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்ய வேண்டும், அதை நோக்கிய அனைத்து விவசாய கம்பெனிகளும் இயங்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. உணவகங்களில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை, ஒவ்வாத உணவுகள் அளிப்பு,
வீட்டு திட்டம் பூர்த்தியாகும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவிப்பு என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இடர்படும் கப்பல் சேவை வல்லவன் பம்பரம் மணலிலும் சுற்றும் என்றும் வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிற்கான தமிழ்நாட்டிற்கான கப்பல் மற்றும் விமான சேவை தொடர்பான செய்திகளே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ கற்கையை ஆங்கில மொழிக்கு மாற்றுவது ஆபத்தானது. தமிழ் மொழி மூல கற்பித்தலை மாற்றக்கூடாது. கலாநிதி ஆறு திருமுருகன் வேண்டுகோள் என்ற செய்தியும் யாழ் இளைஞர்களிடம் அத்துமீறிய மாங்குளம் போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் உறுதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்தியே பெரும் தமிழ் கட்சியாம். தமிழ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு இன்று சொல்கின்றனர். இன்று இலங்கையில் உள்ள மாபெரும் தமிழ் கட்சி என்றால் அது தேசிய மக்கள் சக்தி என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது செம்மணி படுகொலைக்கு விரைவில் நினைவு முற்றம். எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் சகல விடயமும் விசாரிக்கப்படும். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடமாகாணத்தை நாங்கள் அன்புடன் பாதுகாப்போம் உருவாக்குகிறது அன்று அரசு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மருத்துவரிடம் திருட்டு போலீஸ் விசாரணை. டான் பிரசாத் படுகொலை பிரியசாந்த் படுகொலை பிரதான சந்தேக நபர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மகளிர் இல்லம் ஒன்றில் தவறான முடிவெடுத்து யுவதியொருவர் சாவு. ஹயஸில் தவறில்லை ஓட்டோவை மோதியது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பாப்பரசரின் மறைவுக்காக இலங்கையில் நாளை தேசிய துக்க தினம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. நிமோனியாவில் ஒருவர் உயிரிழப்பு. விசேட குற்ற விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக பெண்ணொருவர் குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தி. வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் அலுவலகர் மறியலில் திங்களன்று அடையாள அணிவகுப்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழர்கள் சொந்த காலில் நிற்பதற்கான ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்குவோம் காவி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. போர்க்காலத்தின் பின்னர் மற்றவர்களை நம்பி மற்றவர்களின் கொடையை நம்பி வாழும் மக்களின் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். எமக்கென்று பிரத்யேகமான அரசியல் சமூக பொருளாதார எதிர்பார்ப்புகள் உள்ளன. அதனை நிறைவேற்ற ஊழலற்ற நிர்வாகத்தை உள்ளூராட்சி மன்றங்களில் உருவாக்குவோம் என்று தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வாழ்த்து செய்திக்கு கட்டணம் இல்லை ரணில் அலுவலகம் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி. மக்களை பாதிக்காத அபிவிருத்தியே தேவை செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர் கொலைகளால் மக்கள் கடும் அச்சத்தில் ரிசாத் பதியுதீன் தெரிவிப்பு. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மாநகர சபை புதிய கட்டிடத்தின் கட்டுமானம் நவம்பரில் நிறைவு. நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தல். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் நிறைவுறுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக குவியும் ஊழல் முறைப்பாடுகள் என்கிறதான ஒரு செய்தி. கிளிநொச்சியில் ஹெரோயினுடன் இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் பெண் கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. எழுதுமட்டுவாளில் கஞ்சா பொதி மீட்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது உப்பு உற்பத்தி பெரும் வீழ்ச்சி தட்டுப்பாடு ஏற்படலாம் என மன்னார் அரசு உப்பு நிறுவனம் தெரிவிப்பு. கடந்த ஆண்டின் சீரற்ற காலநிலை காரணமாக உப்பு உற்பத்தி பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று மன்னார் அரசு உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தபால் பொதிகளில் வந்த போதைப் பொருட்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மகாபல புதுப்பிப்பு. மகாபல கொடுப்பனவு பெறும் பல்கலைக்கழக மாணவர்களின் பட்டியலை புதுப்பிக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. மகாபல கொடுப்பனவு வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்ப்பதே இதன் நோக்கம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்கள் நாட்டில் உயர்வு என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மின்தடைக்கு குரங்குகள் காரணமல்ல அரசாங்கம் விளக்கம். கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்குகள் காரணம் அல்ல என மின்சார சபை தெரிவித்துள்ளது. பாணந்துறை மின் நிலையத்தில் உள்ள மின்மாற்றி ஒன்றில் குரங்கு ஒன்று பாய்ந்து ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக குறித்த மின்தடை ஏற்பட்டது என்று முன்னர் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. அதன் பிரகாரம் அன்றைய தினம் மின்பாவனையாளர்களின் கேள்விக்கு மேலதிகமாக அதிக கொள்ளளவிலான சூரிய வலு மின்சக்தியானது தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட அழுத்தமே மின்தடைக்கு காரணம் என கூறப்படுகிறது.
தமிழியல் சுவடுகள் நூல் வெளியீட்டு விழா என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி நாட்டில் இல்லை சாடுகிறார் சஜித். நாட்டை தற்போது ஆட்சி செய்வது மக்களின் இறையாண்மையோ அல்லது சட்டமோ அல்ல. T-56 ரக துப்பாக்கி தோட்டாக்களே நாட்டை ஆட்சி செய்கின்றது. அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் உள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று அபூர்வம் 3 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தென்படும் அரிய நிகழ்வை இன்று 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயம் வரை இலங்கையர்கள் வெற்று கண்களால் பார்க்க முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பூகோள ஆய்வு பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜனக அடஸ் சூரிய தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொள்கையில் வலுவாது பயணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அவசியமானது ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. சுயேட்சை குழு 3 வேட்பாளர்கள் அறிமுகம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிகட்டுவான் இறங்குதுறை அபிவிருத்தி இந்த ஆண்டுக்குள் குறிகட்டுவான் இறங்குதுறை அபிவிருத்தி பணிகள் இந்த ஆண்டுக்குள் ஆரம்பிக்கப்படும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் குரூஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் குறிகட்டுவான் இறங்குதுறை அபிவிருத்தி நடவடிக்கைகள் 500 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கும் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. நெடுந்தாரகைக்கு புதிய நங்கூரம் என்கிறதான ஒரு செய்தி. இலக்கிய அடைவதற்கு கல்வியே ஊன்றுகோல் சமுர்த்தி பணிப்பாளர் சத்தியசோதி தெரிவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொளுத்தும் வெயிலால் தானிய செய்கை பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி. யாருக்காக அழுதான் திரைப்படம் ஞாயிறன்று செல்வா கலையரங்கில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சொந்த காசில் சூனியம் தமிழ் மக்களே யூசார் சந்திரகுமார் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அரசியல் செய்ய வேண்டாம் அரசாங்கத்துக்கு ஞானசார தேரர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பஹல்காம் தாக்குதலில் எதிரொலி இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சம் பெற்றது போர் பதற்றம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நேரடி மோதல் வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளன என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்திருக்கலாம்.